Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, stop loss strictly யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலாம், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் ப்ரைஸ் ரீச் ஆகிறவெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. இது என்னுடைய வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்கிற மெசேஜ். சில வீடியோவில் விட்டுட்டால் கூட நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி திரும்ப அதை சொல்லுங்கள் சார், ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் அந்த 2 சென்டென்ஸை சொல்லிடுறேன். மேபி அதுக்கு ஒரு சிலருக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அதையும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது எவ்வளோ நாளில் ரீச் ஆக போகிறோன்னு தெரியல. அது ஒரு சின்ன டாஸ்க் வச்சுருக்கேன். ஸோ எல்லாேருக்கும் ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் பார்க்கலாம். அதாவது மக்கள் ரியாலிட்டி பற்றி பேசினா பிடிக்கிறதுல யாருக்கும் மேஜிக் வேர்ட்ஸ், நம்ம டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், இது டிப்ஸ் வாங்கலாமா, கால்ஸ் வாங்கலாமா, இதை பற்றி பின்னாடி ஓடிட்டேன். அவங்கக்கிட்ட இருக்கிற பணம்லாம் காலி ஆகிட்டதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வருவாங்க. மேபி 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம், வரட்ட வேண்டுங்க. சார் நான் டிப்ஸு கால்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்தாச்சு, ப்ராஃபிட் வரல. மார்க்கெட்டில் நிறைய டிப்ஸ் வாங்கிட்டேன், கால்ஸ் வாங்கிட்டேன், கிட்டத்தட்ட எவ்வளோ பணம் லாஸ் தான் ஆகுது தவிர எனக்கு ப்ராஃபிட் வந்த பாடு கிடையாது. அப்புறம் ஒரு சில அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கௌண்ட் கூட ஹேண்டில் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அதுவும் 0 லாஸ். மொத்தம் என்னுடைய அக்கௌண்ட்டில் வைப் அவுட் பண்ணிட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன், எடுக்க மாட்டேன்றாங்க. டிப்ஸு கால்ஸ் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பணம் போடுங்க, ரிகவர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு செமினார்லாம் அட்டன் பண்ணேன். ஒரு 25,000 30,000 கொடுத்து செமினார் அட்டன் பண்ணேன். செமினாரை அப்போவும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல. சரி, ஒரு வேளை 50,000 கொடுத்து பெரிய இடத்துல போய்ட்டு கற்றுக்கிட்டா நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்ச்சு ஒரு பெரிய இடத்துல ஒரு 50,000 கொடுத்துட்டு ரொம்ப பெரிய பாப்புலர் என்ன சொல்கிறது, ஒரு நம்ம இந்தியாவிலேயே ஒரு நல்ல ஒரு சொல்லிக் கொடுக்குற திறமையாக வாய்ந்தவர் அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். இப்போ ஹிந்திலையாக இருக்கட்டும், தமிழ்லையாக இருக்கட்டும், எங்கேயோ ஒரு ரொம்ப திறமைசாலி கிட்ட சார் நான் ட்ரைனிங் எடுத்துட்டேன், அப்போது என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல. எப்படி டிப்ஸ் கால்ஸ் வாங்கி பார்த்தாச்சு, அக்கௌண்ட் மற்றவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அவங்கக்கிட்ட அக்கௌண்ட் இப்போலாம் நிறைய ஃபோன்லாம் வருது இல்லைங்களா. இப்போ டிப்ஸ் கொடுக்குறீங்களா, கால்ஸ் கொடுக்குறீங்களா, ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு நாளைக்கு இப்போது அவங்க கேட்குற நிலமை போயிட்டு இப்போ மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் கால்ஸ் கொடுக்குறீங்களா, ஒரு நாளைக்கு நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாருமே டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னா இவங்களுக்கு கேட்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. சரி, என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் சார், நான் ட்ரேட் பண்ண முடியல, ப்ராஃபிட் பண்ண முடியல. அவ்வளோ ஏன் ஒரு செமினார் கூட எடுத்துகிட்டு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செமினார் ஒரு 10 இடத்துல கற்றுக்கிட்டீங்க. 10 இடத்துல செமினார் எல்லாருக்கும் ஒரு 10,000 5,000 20,000 இப்படி ஒரு 1,00,000 ரூபா கொடுத்து ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். சார் அப்பவும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல. எப்படி அப்பவும் ப்ராஃபிட் பண்ணல. யூடியூப்லாம் பார்த்தேன் சார், ஃப்ரீயாகவே நான் யூடியூப் சேனல்லாம் நிறைய பார்த்துட்டேன். யூடியூப்பில் பார்க்குறதுக்கு தான் ஓகே, ஆனால் நம்ம பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. இந்த கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய ஃபாலோ பண்ணி பார்த்தேன், இண்டிகேட்டராக நிறைய ஃபாலோ பண்ணி பார்த்தேன், என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார், என்ன பண்ணாலும் எனக்கு ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. எஸ், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அதாவது நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தவர் மேபி நல்லவராக இருக்கலாம், நான் அதை பற்றி எந்த குறையும் சொல்ல வரல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கே தெரியும், அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அப்படி எல்லாமே தெரியும். ஸோ தப்பு எங்கே அப்படின்னா நீங்கள் தான். எப்படி நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டர் போட்ட உடனே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஆர்டர் போட்ட உடனே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஒன்று டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, கீழே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன ஆயிருக்கு போது மிஞ்சி போனால் உங்களுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகிருக்கும் அல்லது உங்களுடைய டார்கெட் ட்ரிகர் ஆகிருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் பிரச்சனை. இதுதான் நீங்கள் பார்த்துட்டு எல்லாருக்குமே புரியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் அனலிசிஸ் பண்ண சொல்ல, அந்த நீங்கள் கற்றுக்க சொல்ல இருக்கிற அனலிசிஸ் வேறு, நீங்கள் லைவாக போட்டு காசு போட்டு ட்ரேட் பண்ண சொல்ல வர அனலிசிஸ் வேறு. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய டோட்டல் எமோஷ்னலில் தான் இங்கே ஒர்க் ஆகுமே தவிர நீங்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியோ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸோடைய என்னென்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இது புரிஞ்சுங்க. நீங்கள் வேணும் அப்ளை பண்ணி பாருங்கள்.
சிஸ்டம் நீங்கள் 5 குவான்டிட்டி இல்லை 10 குவான்டிட்டி எவ்வளோ நீங்கள் 50 குவான்டிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஸ்மால் குவான்டிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேஷில் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் பிராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு சில வந்து எப்படி ஜெரோதெல்லாம் போனீங்கன்னா ஜிடிடி ஆர்டர் இருக்குது. ஓகே, எல்லாருக்குமே ஜிடிடி ஆர்டர் இல்லைங்க. ஒரு சில ஏஞ்சலில் பார்த்தீங்கன்னா வேறு ஃபெசிலிட்டி இருக்காங்க, அப்ஸ்டாக்ஸில் வேறு இருக்குது, ஃபயர்ஸில் வேறு இருக்குது, எல்லாத்துலேயும் வேறு ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம வந்து கேஷில் யூஸ் பண்ணுங்கள். கேஷில் வந்து பிராக்கெட் ஆர்டர் எல்லா ப்ரோக்கர்ஸ்கிட்டையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஷில் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 50 குவான்டிட்டி 100 குவான்டிட்டி போட்டு ஸ்டாப் லாஸ் ஒரு 5 பாயிண்ட் வைங்க, டார்கெட் ஒரு 5 பாயிண்ட் வைங்க. எவ்வளோ நேரம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதனா யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ ஏன் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் 200 EMA யூஸ் பண்ணுங்கள், இல்லை 20 EMA யூஸ் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு போலிங்கர் பேண்ட் யூஸ் பண்ணுங்கள், எதனா யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த SL டார்கெட் போட்டு சிஸ்டம் கம்பல்சரி க்ளோஸ் பண்ணுங்கள். அதாவது அதனுடைய அவுட்புட் தெரியிற வரலாம், அதனுடைய ரிசல்ட் தெரியிற வரலாம். யாருமே வந்து அந்த ரிசல்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்ட்ராட்டஜியை குவைட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஒரு வெபினார் செமினார் யார்கிட்ட கற்றுட்டு இருப்பாங்க. அதோட ரிசல்ட் என்ன அவுட்புட் தெரியாமையே அந்த வெபினார் குவைட் பண்ணிவிடுவாங்க, பாதியிலே நிறுத்திடுவாங்க. எனக்கு அங்கே போன எனக்கு யூஸ் இல்லை, இங்கே போன எனக்கு யூஸ் இல்லை அப்படின்வாங்க. அது எப்படி யூஸ் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? என்ன பலன், அவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்க உங்களுக்கு புரியல, அவங்க என்ன சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க புரியல அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. அதாவது அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. புரியல அப்படின்னா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு குரு தட்சணை கொடுத்துட்டு ஒருத்தர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க. இப்போ தட்சணை தானே, இப்போ நீங்கள் ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா அது தட்சணை கணக்கு தான், குருக்கு தட்சணை கொடுக்குற மாதிரி. இப்போ நீங்கள் போய்ட்டு குரு தட்சணை கொடுத்து நீங்கள் திரும்ப கேட்க முடியாது. ஐயோ சாமி நீங்கள் குருக்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எனக்கு புரியல, எனக்கு தட்சணை வாபஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. இப்போ வெத்தலை பாக்கு வைக்கிறீங்க, வெத்தலை பாக்கு வச்சுட்டு ஒரு பழம் வச்சுட்டு ஒரு நீங்கள் ஒரு தட்சணைன்னு கொடுக்குறீங்க, 10,000 15,000 நீங்கள் கொடுக்குறீங்க வச்சுங்களேன். இப்போது வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு கொடுத்துட்டு நீங்கள் குருகுலத்துக்கு போகிறீங்க கற்றுக்கிறதுக்கு. ஒரு 5 நாள் 10 நாள் வந்து நீங்கள் கற்றுக்க சொல்லுங்க. நீங்கள் அவர் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்றதுக்காக நீங்கள் போய்ட்டு திரும்ப போய் கேட்பீங்களா? என்கிட்ட குருக்கள் எனக்கு திருப்பி கொடுங்க, எனக்கு தட்சணை கொடுத்தது எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது கேட்பீங்களா? இல்லை. ஏன்னா மிச்ச பேர்லாம் இருக்காங்க கற்றுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ அவங்களாம் யார் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ கற்றுக்கிற திறமை தான் மாறுபடுமே தவிர கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒருத்தருக்கு ஒரு வாரத்தில் கற்றுக்குவாங்க, ஒரு மாதம் கற்றுக்குவாங்க, ஒருத்தர் 3 மாதம் ஆகும் கற்றுக்குவாங்க, ஒருத்தர் 6 மாதம் ஆகும். ஸோ டிபெண்ட் ஆன் ஸ்டடி. ஸோ அந்த மாதிரி ஸ்டடி பண்ண சொல்ல எல்லாருக்குமே ஜென்ரலாக நான் சொல்கிறது என்னென்னா, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லும் சரி, வீக் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, இந்த சிஸ்டம் பார்க்குற சொல்ல அதனுடைய எமோஷனல் ஆளாகிறாங்களே, அதுதான் பிரச்சனை, மெயின் பிரச்சனை. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்து எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே, அப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க. உங்களுக்கு குறை சொல்ல வரல, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது அந்த எமோஷனை எப்படி கில் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத விஷயம் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக இவங்க வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது சாதாரண விஷயம் தெரியல, ஆக்சுவலாக இது இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் லைக்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துக்கப்புறம் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு. மேபி அடுத்த வாரம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இந்த கீழே லைக்ஸ் பாருங்கள். அந்த லைக்ஸ் பொறுத்து இந்த வீடியோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியும். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பிரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது. இப்போ வந்து லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டிங்களா, இது வந்து கீழே ட்ரெண்ட் லைன் டச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இது 1 மினிட் டைம் ஃப்ரேம், அது 10 மினிட் டைம் ஃப்ரேம்னு சொல்லிட்டேன். ரைட்டு, 10 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல வந்து டச் ஆக போகுது. அது எந்த மாதிரி ஆங்கிளில் வந்து டச் ஆகினா பை எடுக்கலாம், சேல் எடுக்கலாம் அப்படின்றத இங்கே பாருங்கள். இது 1 மினிட் டைம். 1 மினிட் டைமில் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரெண்டு ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆனால் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரெண்டும் ஃபார்ம் ஆகுது. ஸோ பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஃபால் ஆகுது, இந்த மாதிரி ஃபால் ஆகுது. இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குற விஷயம். ஓகேங்களா? இது வந்து ஒரு வாரத்தில் கற்றுக் கொடுத்துட்றேன் நான், 10 நாளில் சொல்லிட்டுனா ஆகாது. ஏன்னா புரியறதுக்கு டைம் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு. மேபி 2 மாதம் 3 மாதமும் டைம் எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து 2 மாதத்தில் எடுத்துக்கலாம், ஒரு சிலர் 6 மாதம் இன்னும் புரியாமல் இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களை விட்டுட முடியுமா? ஸோ லைஃப் டைம் வந்து சப்போர்ட் இருக்கும். வெபினார் அப்படின்றது வந்து சும்மா கொடுக்குற ஃபீஸுக்காக வந்து 2 நாள் 3 நாள் சொல்லி கொடுத்துட்டு ஹாய் பாய் நீங்கள் யாரும் நாங்கள் யாரும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பாவங்க எங்கே போவாங்க அவங்க? அப்படி கிடையாது. அவங்களுக்கு புரியிற வரலும் வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து ஒரு வெபினார். நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் கொடுக்குற வெபினார் யார் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, செமினார் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க கிட்ட தாராளமாக நீங்கள் போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதி ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் 1 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இந்த 27ஆம் தேதி ஃப்ரீ வெபினார், அதாவது இந்த வெபினார் என்ன கனெக்ட்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி நம்ம என்ட்ரி ஆகலாம், எப்படி எக்ஸிட் ஆகலாம், என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்றத அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வெபினாரில் பார்க்கலாம். 27ஆம் தேதி இருக்குது. ஆனால் 24ஆம் தேதி லாஸ்ட் டேட். இந்த மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க இந்த வெபினாரில் வந்து கலந்துக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் இல்லை, அதுவும் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ முற்றிலும் நீங்கள் ஃப்ரீயாக கணக்கு வந்து ஃப்ரீ கணக்கு தான் வருது. ஒரு சின்னதாக ஒன்றுன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே வரணும், அவ்வளோதான். நீங்கள் டேரெக்டாக வந்து ஃப்ரீ வெபினாரில் அட்டென்ட் பண்ண முடியாது. லிங்க்கில் ஏதாவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் உள்ளே வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.